10 பாதாம் 10 முந்திரி 3 ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். இதுலேருந்து 2 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் 70 கிராம் சர்க்கரை சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 150 கிராம் மெலிசான சேமியா எடுத்துருக்கேன். கையிலே உடச்சி விட்டுட்டு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு உடச்சி வச்சுருக்க சேமியாவை சேர்த்து 3 நிமிஷம் வறுத்துட்ட பிறகு பவுடர் பண்ணி வச்சுருக்க பாதாம் முந்திரி சர்க்கரையை சேர்த்து 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா வறுத்துட்ட பிறகு ஒரு தட்டில் மாற்றி 2 பாட்டாக பிரிச்சுட்டு அதுலேருந்து ஒரு பாட்டு எடுத்து கீழே ஒரு லேயர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்ட பிறகு பவுலில் ஒரு டம்ளர் பால் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் பண்ணி எடுத்து வச்ச 2 ஸ்பூன் பாதாம் முந்திரி பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கடாயில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். 70 கிராம் சர்க்கரை சேர்த்து கரைச்சி வச்சுருக்க பாலையும் ஊற்றி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு திக்கான போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியா மேலே ஊற்றி இன்னொரு லேயர் மேலே அரேஞ்ச் பண்ணிட்ட பிறகு கையாலே ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி பாதாமை கட் பண்ணி எடுத்துருக்கேன். மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் நவாபி சேமியா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ரைம்பஸ் கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.